வருஷமாக லைக் உங்களுடைய அரங்கேற்ற நாள்லேருந்து இன்னைக்கு வரையில் நிறைய அரங்கேற்றத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கெஸ்ட்டாக போயிருப்பீங்க, ஒரு வியூவராக இருந்திருப்பீங்க. அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி இந்த அரங்கேற்றம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வந்து எப்படிலாம் எடுத்துன்னு போகிறாங்க, அதுக்கு உண்டான ஒரு அட்வைஸ் ஆஸ் எ டீச்சராக அது வந்து பிரம்மாண்ட லெவலில் எதிர்பார்க்குறாங்க. பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஆடியன்ஸ் ஆகட்டும், அது கம்பேரிசனும் வந்துடுறது. இவங்க இது அவங்க அது பண்ணாங்க, நீங்கள் ஏன் பண்ணலை. யங் டீச்சர்ஸ் சம்டைம் வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியாமையும் தவிக்கிறாங்க. அவங்க பண்ணால் நாங்கள் பண்ண மாட்டோன்னா உடனே அந்த ஸ்டூடெண்ட் வந்து அங்கேருந்து அந்த பக்கம் போயிடுறாங்க. இப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு டீச்சர் அப்படின்னா அவங்க தான் எல்லாமே. அந்த குரு தான் அந்த மொத்தம். எனக்கு வந்து அந்த குரு வந்து எப்படி இருளை நீக்குபவர் அப்படின்ற நம்பிக்கையோட அதுக்குள்ளே காலடி வச்ச உடனே அவங்க நில்லுன்னா நிற்கிறது, உட்காருன்னா உட்காருது, நீ இந்த காம்போசிஷன் பண்ணாத, உனக்கு இது சூட் ஆகாதுன்னா அது வார்த்தையும் வராது. அப்படியே எதுக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நான் ஏன் பண்ணக்கூடாது, நான் ஏன் எனக்கு எதுக்கு சூட் ஆகக்கூடாது, ஏன் நான் ட்ரை பண்ணால் என்ன அப்படின்ற வார்த்தைகள். ஓகே, தட் இஸ் இன்னைக்கு சொசைட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருக்காங்க. பட் நீங்கள் நிறைய அரங்கேற்றங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இப்படி இருக்க வேண்டாம், நான் யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு கேட்கல, பட் இப்படியெல்லாம் தேவை இல்லைன்ற ஒரு கட்டத்தில் நீங்கள் நினச்சிருப்பீங்கள, அது ஏதாவது ஒரு? நான் வந்து ரொம்ப முன்னாடியிலேருந்து அரங்கேற்றங்கள்லாம் பார்த்துன்னு தான் இருக்கேன். சீஃப் கெஸ்டிங் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் லேட்டர் பீரியடில் வந்து ஆரம்பித்தேன். என்ன யார் கூப்பிட்டாலும் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னா, எல்லா டீச்சர்ஸ்கிட்டையும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும். சாதாரணமாக ஆடக்கூடியவாளாக இருப்பாள், நமக்கு தெரியவே தெரியாத ஒரு சபர்பில் இருக்கிற டீச்சராக இருப்பாள். ஆனால் அந்த குழந்தையும் டீச்சரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாள். நீ கேட்டதுக்கு ஒன்று சொல்லணும், என்னென்னா ஒன்று இந்த குரு பயிற்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ரொம்ப எல்லாம் கேள்வி ஞானம் ஜாஸ்தியாக எடுத்து ரொம்ப பேசுகிறா எல்லாத்த பற்றியும். அதனால் அவள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணுங்கிறா. அப்புறம் பியர் ப்ரெஷர், இன்னொருத்தாளை பார்க்குறது, அவளை போல் நம்ம பண்ணணுங்கிறது. அப்புறம் ஒரு டீச்சர் இது இப்போ சொன்ன மாதிரி ஆட வேண்டாம்னு சொன்னால் உடனே மூட்டையை கட்டின்னு இன்னொரு டீச்சர்கிட்ட போகிறது. அப்புறம் அரங்கேற்றங்களே வந்து ரொம்ப ஒரு அனாவசிய ஆடம்பரங்கள், பேச்சு, இதுக்கெல்லாம் தான் முக்கியத்துவம் கொடுக்குறா. அந்த குழந்தை எப்படி ஆடுறது, அந்த டீச்சருடைய பாரம்பரியம் என்ன. அதனால் நான் வந்து முதல்ல அந்த டீச்சருடைய சம்பிரதாயம் ஒழுங்காக இருக்கான்னு பார்ப்பேன். நான் அவள் இப்போ இந்த காலத்து யங் டீச்சராக இருந்தால் அவள் குரு, அவளோட பரம குரு யார் அப்படின்லாம் விசாரிப்பேன். ஏன்னா அப்போ ஒரு வழி இருக்கும் இல்லையா? இதெல்லாம் மிஞ்சி வழியே இல்லாத சில டீச்சர்ஸ் கூட இருக்கா. ஒரு மேடையில் வேடிக்கைக்கு சொல்கிறேன், ஒரு குழந்தை வந்து பாதி வர்ணம் பண்ணினா, என்ன பாதி வர்ணம் பண்ணியிருக்கேன்னு இந்த இன்டர்வெல்லில் நான் பேசுகிறதுக்கு போனப்போ கேட்டேன். அதுக்கு அந்த டீச்சர் சொன்னால், யூடியூப்பில் இவ்வளோ தான் இருந்ததுங்க அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அது யாரோட வர்ணம் ஞாபகம், தமிழ் வர்ணம். அந்த குழந்தை வெளிநாட்டிலேருந்து வந்து கற்றுன்ருக்கு வாக்கிட்ட. ரொம்ப எனக்கு ஆக்சுவலாக வயிற்றுச்சலாக இருந்தது. இப்படி ஒரு டீச்சர் வந்து அந்த குழந்தையே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவளும் என்னமோ ஒரு குருன்னு மேடையில் உட்காந்து இந்த லெவலுக்கு வந்து கொடுத்து பார்த்தியா. அன்றைக்கி கொஞ்சம் எனக்கு வருத்தமாகவே இருந்தது. நான் சொன்னேன், நீங்கள் அது யூடியூப்பில் பாதி இருந்தால் பாக்கி பாதி என்னங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த குழந்தைக்கு சொல்லித்தர வேண்டாமாண்ணா. இல்லை, ஒரு சும்மா ஒரு ஐட்டமுக்கு தான் அரங்கேற்றம் தானே. அரங்கேற்றம் தான் ரொம்ப முக்கியம். அரங்கேற்றத்தில் தான் எல்லா உருப்படிகளையும் முழுக்க பண்ணி காமிச்சு பேர் வாங்கணும். அந்த குழந்தையுடைய ஆரம்பங்கிறது இதுலேருந்து அதை தொடர்ந்து போகிறது. இதையே நீங்கள் அரைகுறையாக பண்ணினீங்கன்னா எல்லாம் மேடையில் பேச போட்டுக்கு முன்னாடி அவகிட்ட தனியாக சொன்னேன். நான் மேடையில் ஆனால் பேசத்தேன்னு சொன்னேன், இந்த வர்ணம் மட்டும் பாதியில் இருந்தது, எப்போவுமே முழுக்க பண்ணணும் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி தொட்டு காமிச்சிட்டு. ஏன்னா ஒன்று, நம்ம என்ன சொன்னாலும் இந்த சமீப ஒரு 20-25 வருஷ காலத்தில் யங் டீச்சர்ஸ் அவள் பண்ணுறதை தான் அவள் பண்ணுறான். நம்ம சொல்கிறதுக்கும் அங்கே பேசுகிறதுக்கும் அவளுக்கு ஒருத்தர் சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் வரணும், அது தெரிஞ்சவாளாகவும் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கலாம். அவள் ஏதோ ஒன்று சொல்லணும், அதோடு அது முடிஞ்சு போச்சு. அவள் வந்தா அப்படிங்கிற பெருமை தான், இவள் வந்தா அப்படிங்கிற பெருமை தான். அந்த குழந்தை அதை புரிஞ்சுட்டுதா, அந்த பேரண்ட்ஸ்க்கு புரிஞ்சுதா, அந்த டீச்சர் அதில் சொன்னதை எதா ஃபாலோ பண்ண போகிறாளா, ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் அந்த என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ வந்ததுலேருந்து தான் பரதநாட்டியத்தில் என்ன சொல்லுது, க்ஷீணிச்சு போச்சுன்னு சொல்லணும். இதுக்கு இம்பார்ட்டன்ஸும் ஆட்டத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைச்சலாகும்.
லெஸ்ஸராகவும் ஆயிடுது. ஆடம்பரம் ஜாஸ்தி ஆயிட்டு ஆடல் அப்படின்ற ஒரு விஷயம் அப்புறம் ஒரு கெஸ்ட்டு உள்ளே நுழையிறதே அவள் வந்ததும் ஒரு வாத்தியத்தை போடுறது, அவளுக்கு ஒரு இது பண்ணுறது, அவள் வந்திருக்கான்னு உடனே அக்னாலேஜ் பண்ணி, இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா குழந்தையோட ஆட்டம் தானே அன்றைக்கி முக்கியம். சிம்பிளாக ஒரு அரங்கேற்றம் பண்ண முடியாது. நான் என் பொண்ணுக்கு அப்படி தான் பண்ணினேன். என் பொண்ணோட ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் நடந்தது. ஒரு காப்பி டிஃபன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஃபாரினில் அவள் ட்ரைவ் பண்ணி ரொம்ப தூரம் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வருவாள். ஸோ அவள் டின்னர் சாப்பிட்டுட்டு வருவாள். நம்ம ஊரில் என்ன எல்லாமே இங்கே ரீச்சபிளாக இருக்குது. இதெல்லாம் இந்த கல்ச்சர்லாம் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸில் வந்ததில், அடுத்த கேள்வி ஆமாம், வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸில் வந்ததில் நம்ம சவுத் இந்தியன் பாரம்பரிய வழிகள்லாம் மறந்து போயிடுது. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாகவும் ஆட்டத்துக்கு. ஏன்னா கச்சிதமாக 4 ஐட்டம் தான் சொல்லி கொடுக்குறா. அதில் வர்ணத்தில் 5 ஜத்தியே கிடையாது. 2 ஜத்தியோ 3 ஜத்தியோ பேருக்கு. ஏன்னா அந்த கற்றுக்கிற குழந்தையோட பேரண்ட்ஸ்க்கும் இதை பற்றி நாலேஜ் இருக்கிறது இல்லை. எல்லோரும் ஐடி ப்ரொஃபஷனல்ஸாகவும் அவளும் ஆனால் குழந்தைக்கு டேலண்ட் இருக்குது, நல்லது கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறா. விச் இஸ் வெரி வெரி அப்ரிஷியபிள். அதை பற்றி ஒன்றும் குறைச்சலே கிடையாது. ஏதோ ஒன்று வேறு எதுக்கோ போமான்னு சொல்லாத இந்த நாட்டியத்த கலையை கற்றுக் கொடுக்குறாள். அது வரைக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். அந்த குழந்தையும் அதில் ஆடுறேங்கிறதே அதுக்கே நம்ம ஒரு சல்யூட் வைக்கணும். ஆனால் இந்த வேல்யூஸ்லாம் அவளுக்கு யார் கற்றுக் கொடுக்குறா? ஏன்னா டீச்சர் வரத்தையே அவள் இது ஒரு பிஸ்னஸ் டீலாக பேசிடுறா. அதனால் நம்ம இதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆட்டத்துக்கு தான் முக்கியம். இனிமேல் அரங்கேற்றம்னா இந்த மாதிரி திங்கெல்லாம் பர்மிசிபிளாக இருக்கக்கூடாது. ஆட்டத்துக்கும் அந்த குவாலிட்டிக்கும் அந்த ஸ்டாண்டர்டுக்கும் இந்த மார்க்கத்துடைய வேல்யூ என்னங்கிறதும் தெரிஞ்சுன்னு இது பண்ணணும். இன்னொன்று ரொம்ப வேல்யூவை சொல்கிறோன்னு சொல்லி இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸை சொல்லி நம்ம ஊருக்கே நமக்கே அந்த உருப்படிகளை பற்றி இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயுமா அனௌன்ஸ் பண்ண வச்சு, என்ன தான் லே பீப்புள் படிக்காதவா அதை டான்ஸை பற்றி தெரியாதவா வந்தால் கூட இதுக்கெல்லாம் நேரம் செலவழிக்கிறதுக்கு அந்த குழந்தை எப்படி ஆட போகிறதுங்கிற ஒரு அந்த இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி போய்டுறதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் பழைய முறையில் அரங்கேற்றம் நடந்ததுக்கும் இப்போதைக்கும் மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம்னு நான் சொல்லுவேன். இது யாரையும் எஜுகேட் பண்ணினா அவள் கேட்கவும் போகிறதில்ல. இதில் இம்ப்ரூவ்மெண்ட்டோ இல்லை ஒரு வேறு மாதிரி மாற்று முறைகளோ எடுத்துக்கிறதாவும் இல்லை. ஏன்னா இது செட் பேட்டர்னாயே கொஞ்சம் டிகேட்ஸ் ஆகிடுது. கண்டிப்பாக மாறும் அக்கா. திருப்பி ஒரு நம்பிக்கை தான். ஒரு சைக்கிள் மாதிரி எல்லா விஷயங்களும் திருப்பி நல்ல வேறு மாதிரி மாறிண்டு போகிறது. பழைய முறைக்கு வருங்கிறது நான் இனிமேல் சொல்ல மாட்டேன். ஏன்னா நாங்கள் பார்த்த அரங்கேற்றங்கள்லாம் வேறு, நாங்கள் ஆடினதும் வேறு, அப்போ இருந்து ஒரு அப்ரோச்சஸ் எல்லாமும் வேறு. பெரியவா ரொம்ப படித்தவா அந்த குழந்தையோட எல்லாத்தை பற்றி பேசுவா. இப்போ முடிகுண்டான் வெங்கட்ராமையர் எனக்கு பேசினேன்னா பெருமைக்கு நான் சொல்லிக்கல. நான் ஆடின திஸ்ரம் சங்கராபரணத்தில் நான் பற்றி அப்படி பேசினேன். எங்கள் வாத்தியார் அப்படி செட் பண்ணியிருந்தார். அதை ஆடுறது அவ்வளோ கஷ்டம். அதை நிர்வகித்து ஆடினா இந்த குழந்தைன்னு சொல்லி அதை பற்றியே பேசினார். ஏன்னா அவர் மேதை, சங்கீத கலாநிதி, லய புலி, பல்லவி எக்ஸ்போனண்ட்டு. அவர் வாயால் அதெல்லாம் வாங்கிறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இருக்கா? அது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கற்றுக் கொடுக்குறவாளோட லெவல், கற்றுக்கிற குழந்தைகளோட லெவல், அதை கொண்டு சேர்க்குற பேரண்ட்ஸுடைய என்ன சொல்கிறது லெவல்னே சொல்ல முடியாது. அவளோட அப்ரோச்சே வேறு. அதனால் இதை பற்றி நம்ம ரொம்ப சந்தேகத்தோடு தான் பார்க்க வேண்டிய விஷயம் இது.